கிறிஸ்து இயேசுவின் நல்ல படை வீரனை போன்று துன்பங்களில் பங்கு கொள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். இன்றைக்கு தூய ஜார்ஜ் அவர்களுடைய திருநாளா இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா கிபி 300 வாழ்ந்தவர். பாலஸ்தீன நாட்டில விட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல கான்ஸ்டன்டைன் அரசருடைய காலத்துக்கு அப்போதான் முன்னாடி என்ன பண்ண ரத்த சாட்சியா மரித்து போறாருங்க. இவர் பாத்தீங்கன்னா, அதாவது ஜார்ஜ் அவர்கள், தூய ஜார்ஜ் அவர்கள் இந்த போர்ல போர் தளபதியாக இருந்தார். குதிரை மேலதான் வருவார். போர்க்கொடி ஏந்தி அநேகரை இவர் என்ன பண்ணிருக்கிறார்னாக்கா வென்று விழுந்து இருக்கிறார். இவரால நிறைய பேர் மக்கள் என்ன பண்ணி மரித்து இருக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு வெற்றியும் வந்துருக்குது. இப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, உயிர்த்தி எழுந்த ஆண்டவர் இவருக்கு திருக்காட்சி வருகிறது. அப்ப இயேசுவை நேருக்கு நேராய் காணுகிறார். உடனடியே அவர் என்ன செய்யறாருனாக்கா, ஆண்டவர் இயேசுவை நேருக்கு நேராய் கண்ட உடனே மனமாற்றம் பெற்றவராய், அங்க விசுவாசம் என்னும் மார்பு கவசத்தை அணிந்தவராய், தன்னுடைய விலை உயர்ந்த அந்த ராஜ உடைகளை எல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு சாக்கு உடையை அணிந்து கொண்டு எளிமையான முறையிலே இவர் என்ன செய்கிறார், குதிரை மீது சிலுவை கொடி ஏந்தியவராய் இவர் மக்களை இயேசுவுக்காக அங்கே அழைத்து வருகிறார். இயேசுவுக்காக நிறைய சீடர்களை உருவாக்குகிறார். அப்போ இவருடைய சின்னம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்குது. குறிப்பாக சென்னை தூய ஜார்ஜஸ் கெத்தீட்ரல் ஆலயத்துல பாத்தீங்கன்னாக்கா குதிரை மேல போர்க்கொடி வைத்தவரா ஜார்ஜஸ் அவர்கள் அமர்ந்திருப்பாங்க, ஜார்ஜ் அவர்கள். அப்போ இவர்கள் வழியா அநேகர் என்ன செய்திருக்கிறாங்கனாக்கா சீடர்களா மாறிடுறாங்க. இயேசுவினுடைய பின்தொடர்கின்ற நல்ல அன்பர்களாக மாறி இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜார்ஜஸ் ஐயா அவங்க சாகும்போது என்ன செய்யலாம்னா, அந்த சிலுவை கொடியை கையில பிடிச்சிட்டே அவர் செத்தாராம். அவர் சாகும்போது சொன்னாராம், இயேசு கிறிஸ்துக்காக பாடு அனுபவிப்பதே, தீங்கு அனுபவிப்பதே, இது மிகப்பெரிய ஒரு போர் சேவகனாக இருந்து நான் மரிக்கிறேன், இதை நான் பெருமையாக கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அன்றைக்கு ஆண்டவருக்காக அநேகரை சீடராக இவர் போர் சேவகராக இருந்து மாற்றினார். இந்த விசுவாசம் என்கிற அந்த மார்பு கவசத்தை அவர் அணிந்து கொண்டு போராடி இருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறார். ஆகவே நாமும் ஆண்டவர் இயேசுவுக்காக, உயிர் தேர்ந்த இயேசுவை உலகிற்கு அறிவிக்கிறவர்களாய் திகழ இந்த நாள் நமக்கு துணையாக இருக்கட்டும். தூய ஜார்ஜ் அவருடைய வாழ்வுக்காய் நாம் நன்றி சொல்லுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தூய ஜார்ஜோடைய வாழ்வுக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம். நாங்களும் ஆண்டவர் உமக்காய் வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.